بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله بالعز والكمال وتوحد بالكبرياء والكمال وجل عن الأشباه والأشكال وذل على معرفة فزال الإشكال وأذل من اعتز بغيره غاية العدلال وتفضل على المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال أما بعد அன்புக்குரிய உறவுகளே, குர்ஆன் கூறும் முன்னோர்கள் வரலாறு என்பதை நாங்கள் குர்ஆனில் இருந்து ஒவ்வொரு வரலாறாக எடுத்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் கஹ்ஃபின் 32ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் இரண்டு தோட்டத்துக்கு சொந்தக்காரர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார். எப்படி وَضَرِبْ لَهُمْ مَثَلًا رَجُلَيْنِ جَعَلْنَا لِأَحَدِهِمَا جَنَّتَيْنِ مِنْ أَعْنَابٍ وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ وَجَعَلْنَا بَيْنَهُمَا زَرْعًا. நபியே, இரண்டு தோட்டத்துக்கு சொந்தக்காரரை பற்றி இவர்களுக்கு நீங்கள் சொல்வீர்களாக. அவர்களில் ஒருவருக்கு இரண்டு பேரில் ஒருவருக்கு நாங்கள் திராட்சை மரத்தினால் ஆன தோட்டத்தை கொடுத்திருந்தோம். திராட்சை மரத்தில் ஆன தோட்டத்தை கொடுத்திருந்தோம். அதே போன்று அதற்கு சூழ நாங்கள் பேரிச்சந்தோட்டத்தையும் வழங்கியிருந்தோம். அவை இரண்டுக்கும் மத்தியில் நாங்கள் விவசாய நிலத்தையும் வழங்கியிருந்தோம். மிக அழகாக அல்லாஹ் அந்த தோட்டத்தை வர்ணித்து காட்டுகின்றான். முதலாவது திராட்சை தோட்டம், அதனை சூழ விவசாய நிலம், அதைக்கு பின்னால் அல்லாஹ் பேரிச்சந்தோட்டங்களையும் கொடுத்திருக்கின்றான். அதோடு சேர்த்து சொல்கின்றான், கில்தல் ஜன்னத்தைனி ஆதத் உகலஹா வலம் தவரி மின்ஹு ஷைஆ. இந்த பழங்களை எல்லாம் சீசன் என்கின்ற அடிப்படையில் அவை பழுக்கவே இல்லை. அவை எப்பொழுதும் பழுத்து கொண்டே இருந்தது. அதில் எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை. அதுக்கு மத்தியில் ஒரு நதி ஒன்றையும் நாங்கள் ஓடச் செய்தோம் என்று அல்லாஹ் அந்த தோட்டத்தை பற்றி வர்ணித்து சொல்கின்றான். ஒரு தோட்டம் அல்ல, இரண்டு தோட்டங்கள். எப்படி இரண்டு தோட்டங்களும் திராட்சை மரம் இருக்கின்றது, அதனை சூழ அதே விவசாய நிலம் இருக்கின்றது, அதனை சூழ நகல் பேரிச்ச மரம் இருக்கின்றது, அவைக்கு மத்தியில் நதி ஓடுகின்றது. இப்படி இரண்டு தோட்டங்கள் இருப்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான். அப்பொழுது அந்த தோட்டத்துக்கு சொந்தக்கார மனிதன் தன்னுடைய நண்பரோடு பேசுகின்ற பொழுது, தன்னுடைய நண்பரோடு பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது சொல்கின்றார், உன்னை விட அதிகமான செல்வம் என்னிடம் இருக்கின்றது, அதே போன்று குழந்தை செல்வமும் எனக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்படி என்று அவர் பெருமையாக பேசுவதை அல்லாஹ் அப்படியே என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்கின்றான், الساعة قائمة وما أظن الساعة قائمة ولئن رددت إلى ربي لأجدن خيرا منها منقلبا. நான் ஒரு காலமும் மறுமை ஏற்படாது என்று நான் நினைக்கவே இல்லை. மறுமை வராது. அப்படி மறுமை வந்தால் நான் இந்த தோட்டத்தை விட சிறந்த ஒன்றை என்னுடைய இறைவனிடம் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு, அபதா, இந்த தோட்டங்கள் ஒரு காலமும் அழிந்தும் போகாது அப்படி என்று என்ன செய்கிறான் தன்னுடைய நண்பருக்கு அவர் கூறுகின்றார் என்பதை அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கின்றான். இரண்டாவது மனிதர், அவருடைய நண்பர் கூறுகின்றார், قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا. அல்லாஹ் உன்னை மண்ணிலிருந்தும் பிறகு இந்தூரி துளியில் இருந்தும் பிறகு உன்னை சமனாக நேர்த்தியான ஒரு மனிதனாக படைத்திருக்கின்றானே, அவனை நீ புறக்கணிக்கின்றாயா? அவனுக்கு நீ இணை கற்பிக்கின்றாயா? லாக்கின் ஹுவல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பி ரப்பி அஹதா. என்றாலும் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு நான் ஒரு காலமும் இணை வைக்க மாட்டேன், நான் அவனை நம்புகின்றேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பருக்கு சொல்கின்றார். தோட்டத்துக்கு சொந்தக்கார அந்த நண்பரிடம் சொல்கின்றார், நீ இந்த தோட்டத்துக்குள் நுழைந்தால்
ولو دخلت إذا دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله ما شاء الله لا قوة إلا بالله என்று சொல்லிக்கொண்டு நுழைவையாக அல்லாஹ் அதில் உனக்கு அருள் புரியலாம் அப்படி என்று அவர் என்ன செய்கின்றார் இவருக்கு சொல்கின்றார் சொல்லிவிட்டு சொல்கின்றார் அன அகல்லு மின்க மாலம் வ வலதா நீ உன்னுடைய பார்வையில் என்னை குறைவான செல்வமுடையவனாகவும் குறைவான குழந்தை செல்வமுடையவனாகவும் நீ காண்கின்றாய் அப்படி இருந்தும் நீ இந்த தோட்டத்துக்குள் நுழைகின்ற பொழுது இப்படி சொல்லிக்கொண்டு நுழையலாமே என்று அந்த நண்பர் அவருக்கு சொல்கின்ற பொழுது அவர் அதனை மறுக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த தோட்டத்தை அப்படியே வானத்தில் இருந்து கடும் சூடான காற்றை அனுப்பி அப்படியே அதை சருகுகளாக மாற்றி அழித்து விடுகின்றான். அதே போன்று அங்கிருக்கின்ற அப்படியே எடுக்க முடியாத அளவுக்கு அது அப்படியே வற்றி போகின்றது. இவர் அதனை பார்த்த போது அவர் செலவழித்த அந்த செலவீனங்கள் அவருடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போன போது கையை ஒன்றோடு ஒன்று கோர்த்து அப்படியே கூனி குறுகி நான் சம்பாதித்தவைகள் நான் செலவழித்தவைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே என்று அவர் கை சேதப்பட்டார் என்கின்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தோட்டவாசிகள் உடைய செய்தியாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் இந்த வரலாற்றின் ஊடாக எங்களுக்கு எதை புலப்பட செய்கின்றான் என்றால், முதலாவதாக எங்களுடைய அகீதாவை சரியாக சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றான். இவர் என்ன சொல்கின்றார்? இது ஒரு காலமும் அழிந்து போகாது. மறுமை ஏற்படும் என்றும் நான் நினைக்கவும் இல்லை, மறுமை ஏற்படாது அப்படி என்று அவர் சொன்னார் என்கின்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய உறவுகளே, மறுமை என்பது நிகழும். அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரங்கள்னால் அல்லாஹ் எங்களை சோதிப்பான் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இதன் மூலம் எங்களுக்கு புலப்பட செய்கின்றான். அல்லாஹ் சோதிக்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் நாங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அவனிடம் உதவி தேட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவான், பொருளாதாரத்தை அழிப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் மறுமையை நாங்கள் மறந்து பேசாமல் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்களாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு பயனுள்ளதாக மாறும் என்பதை இந்த வரலாற்றின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு புலப்படுத்துகின்றான் என்பதை பார்க்கலாம். அதே போன்று இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் அதிகமான செல்வத்தை கொடுப்பான். அதே போன்று அல்லாஹ்வை அதிகம் நேசிப்பவர்களுக்கு பொருளாதாரத்தை குறைத்து கொடுப்பான். இதனை பார்க்கின்ற ஒரு மனிதர் எப்படி நினைப்பார் என்றால், நான் முஸ்லிமாக இருக்கின்றேன், நான் தொழுகின்றேன், இபாதத்துகளில் ஈடுபடுகின்றேன், ஆனால் என்னுடைய பொருளாதாரம் இப்படித்தான் இருக்கின்றது. யாரோ ஒருவருக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதருக்கு அல்லாஹ் இவ்வளவு வழங்குகின்றானே என்று அவர் கவலைப்படுவாராக இருந்தால், அதோடு அதனை கம்பேர் பண்ணுவாராக இருந்தால், அவர் அவருடைய ஈமானை இழந்து விட்டார் என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றினூடாக எங்களுக்கு சொல்லி காட்ட வருகின்றான். அவர் சொல்கின்ற பொழுது, தன்னுடைய நண்பர் சொல்கின்ற பொழுது, ஆனா அகல்லு மின்க மாலம் வ வலதா, உன்னுடைய பார்வையில் நான் குறைவான பொருளாதாரமும் குறைவான பிள்ளைகளை உடையவனாகவும் இருக்கின்றேன் என்று நீ கருதினாலும் அப்படி என்று சொல்லி காட்டுகின்றார். அவருடைய பார்வையில் இவர் பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கலாம், ஆனால் அந்த நண்பர் அல்லாஹ் தந்ததை பூரணமாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அல்லாஹ் இதில் எனக்கு அருள் புரிந்திருக்கின்றான் என்பதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதனால் அவர் நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று சொன்னார் என்கின்ற செய்தியை என்ன செய்கின்றான்? அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை பார்க்கலாம். அதே போன்று ஈமான் என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சா மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது போய் சொல்கின்றார்கள், யாம் குல் கலிமத லா இலாஹ இல்லல்லாஹ்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உஹாஜு பிக பிஹா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன், வாதிடுவேன் என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நீங்கள் விரும்பியவர்க்கெல்லாம் ஹிதாயத்தை, ஈமானை கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் ஈமானை கொடுப்பான், ஹிதாயத்தை கொடுப்பான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். ஈமான் என்பது மிகப்பெரிய செல்வங்களில் ஒன்று. அதனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதில் உறுதிமிக்கவர்களாகவும் அதில் நாங்கள் சறுக்கி விடாதவர்களாகவும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று எங்களுக்கு செல்வம் இருக்கின்ற பொழுது, வாகனமாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், அல்லது புதிதாக நாங்கள் வீடு கட்டி இருக்கலாம், அல்லது வீட்டில் நாங்கள் குடியிருக்கலாம், அல்லது கடைகள் எங்களுக்கு இருக்கலாம். இப்படி பொருளாதாரத்தில் எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுத் தருகின்றான். அந்த பொருளாதாரத்தில் நாங்கள் நுழைகின்ற பொழுது, தோட்டமாக இருக்கலாம், எங்களுடைய வாகனமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதனிடம் செல்கின்ற பொழுது மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அது குறைவான பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான், அல்லது அதிகமான பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான். கடையை தந்திருக்கின்றான், மிகப்பெரிய ஒரு ஷாப் எங்களிடம் இருக்கின்றது, நாங்கள் இதில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றாலும் அதனை மறந்துவிடக்கூடாது. அதனை திறக்கின்ற பொழுதும் மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு நுழைவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக அதில் பரக்கத் செய்வான் என்பதை இந்த வரலாற்றினூடாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அதே போன்று ஒருவர் பெருமை அடிக்கின்ற பொழுது, என்னிடம் பொருளாதாரம் அதிகமாக இருக்கின்றது என்று பெருமை அடிக்கின்ற பொழுது அவருக்கு மறுமையை கொண்டு எச்சரிக்கை செய்ய வேண்டும், மறுமையை கொண்டு ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்பதை இந்த வரலாற்றினூடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். என்னிடம் பொருளாதாரம் அதிகமாக இருக்கின்றது என்று ஒருவர் சொல்லுவாராக இருந்தால் அவருக்கு படிப்பினையாக அல்லாஹ் சூரத்து கஹ்ஃபில் இப்படியான வரலாற்றை சொல்கின்றான். பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அழித்து விடுவான் என்பதை சொல்லி காட்டுகின்றான் என்கின்ற விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணங்கள் மூலம் எங்களுக்கு சில விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றான். மக்கள் தெளிவடைய வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு உதாரணங்களை கொண்டு நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், இப்படி இந்த உதாரணம் என சொல்லுவோமாக இருந்தால் உதாரணங்கள் மூலம் அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றில் உதாரணம் சொல்வதன் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்